கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ வந்து என்னென்னு பார்க்குறீங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கில்டில் வந்து எப்படி சேர்றதுன்னு தான் வந்து சொல்லிக் கொடுக்க போகிறேன். எப்படிலாம் சேர்றது, என்ன பண்ணால் என்ன சேர்ந்தால் என்னென்ன பண்ணணும், என்ன ரூல்ஸு, என்ன கீழே விளையாடணும், அப்புறம் வந்து என்னென்ன ரூல் வந்து வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து இன்னும் எத்தனை ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குது, எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாத்தையும் எப்படி சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு நான் என்னென்னு சொல்லிடுறேன். என்னென்னா, நம்ம கில்டில் வந்து மெயினாக சாட்டர்டே, சண்டே, வெனஸ்டே வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா இது தமிழ்நாடு அதுக்கப்புறம் வந்து திருச்சியெல்லாம் டாப் போகணும். அதுக்காக வந்து நம்ம வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் ஒரு 600 பாயிண்ட்ஸ் இருந்தால் போதும், திருச்சிராப்பள்ளி டாப் 1 போயிடலாம். டாப் 100 போயிடலாம். அதுக்கப்புறம் 100குள்ளே நுழைஞ்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம ஈஸி தான். அதுக்கப்புறம் நம்ம விளாட்ற மாதிரி விளாண்டோன்னா வந்துடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம லெவல் வந்து என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா 5 போகிறோம். அதுக்கு வந்து நம்ம இந்த வாரத்தோட நாங்கள் வந்து லெவல் 5 போயிடுவோம். மேக்ஸிமம் இன்றைக்கும் இல்லைன்னா நாளைக்கு அந்த டைமில் வந்து போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு ஒரு கலெக்ஷன் வீடியோ வந்து அடுத்த சண்டே வரும். அதை மறக்காம பாருங்கள். இல்லை, இதுதான் வந்து நம்மளோட கில்டோடைய இப்போதைக்கு எடுத்தது கடைசியாக. அது வந்து நம்ம லெவல் 5 போகிறது கொஞ்சம் கிட்ட இருக்குது. லெவல் 5 போயிடுவோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து எப்படி வந்து ஜாயின் பண்ண சொல்லித்தரேன். கில்டு மேனேஜ்மெண்ட்டில் இருக்கவங்கள அவங்கள தவிர்த்து வேறு யாராச்சும் இருக்காங்கன்னா, எப்படி வந்து நம்ம வேறு யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு கில்டு ஒரு ப்ரொஃபைல் இருக்கும், கோல்டன் கலர் ப்ரொஃபைலு, அதுதான் வந்து வைக்கணும். அதுதான் வந்து ரூலு. அது வேணுங்கிறவங்க வச்சுக்கோங்க, வேணாங்கிறவங்க கூட வச்சு விட்டுக்கலாம். ஆனால் என்னென்னா கம்பல்சரி வந்து மேக்ஸிமம் சாட்டர்டே விளையாட வந்துடுங்க. கொஞ்சம் ஆளுக்கு பாதி பாயிண்ட் எடுத்தாலே உள்ளே போயிடலாம். ஈஸி தான். கொஞ்சம் இதுக்கு நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணணுக்கு சப்போர்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் விளாண்டிங்கன்னா தான் விளாட முடியும். நம்மளும் மேட்ச் போயிட்டு நம்மளும் வந்து பாயிண்ட்லாம் ஏற்றணும். பாயிண்ட்லாம் ஏற்றினா தான் உண்டு. அதுக்கப்புறம் கில்டும் எதுவும் இப்போதைக்கு நம்ம கில்டு லைவில் வந்து எப்படி வந்து சேரணும்னு பார்க்கலாம். சேரணும்னு சொல்கிறேன். இப்போ எப்படின்னா, நம்ம வந்து நாளைக்கு வந்து லைவ் கண்டக்ட் பண்ணுவோம். நாளைக்கு தான், அதாவது இன்னைக்கு மத்தியானம் வந்து லைவ் கண்டக்ட் பண்ணுவோம். அப்போ வந்து பார்க்குறவங்க பாருங்கள். முக்கால்வாசி கண்டக்ட் பண்ணிடுவேன். கண்டக்ட் பண்ணோடனே அந்த லைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே தான் மெயினாக நிறையா கண்டக்ட் பண்ணுவேன் லைவு. சாட்டர்டே, சண்டே, வெனஸ்டே கூட பண்ணுவேன். நான் 2 கண்டக்ட் பண்ணியிருக்கேன். நானும் நிறைய பேர் வந்ததில்லை. நிறைய பேர் வந்திருக்காங்க, ஆனால் வந்ததில்லை. இப்போ கேரக்டர் ஃப்ரீயாகவும் கொடுக்கலான்னு இருக்கேன் இதுக்கு, அதாவது நம்ம கில்டுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜாயின் பண்ணுறவங்களுக்கு வந்து, அதாவது அட்வான்ஸாக தான் வந்து கேரக்டரு. அப்படி நீங்கள் வந்து புஷ் பண்ணியெல்லாம் கொடுத்துட்டு ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைமண்ட்ஸ் வச்சு அமௌண்ட் இந்த மாதிரி வச்சு கிஃப்ட் பண்ணி விட்றேன். ஓகேவா கைஸ்? அதனால் வந்து நம்ம கில்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம கில்டு வந்து ரெக்வஸ்ட் எப்படி கொடுக்குறேன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். நம்ம வந்து நேம் சேஞ்ச் பண்ணிடுவோம். இந்த நேம் வந்து இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நாங்கள் நேம் வந்து சேஞ்ச் பண்ணலான்னு தான் இருக்கோம். நம்ம வந்து இப்போ ஆட்ராப் வந்துச்சுன்னா நான் சேஞ்ச் பண்ணிடுவேன். நம்ம ஒரு இதுக்காக அப்புறம் எதுக்கு நம்ம இது பண்ணிகிட்ருக்குன்னா, இப்போ வந்து ஆட்ராப் வந்துச்சுன்னா நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஆட்ராப் நிதி வந்துச்சு, அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டேன் டைமண்ட்லாம் என்னதுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ADMS ஆர்மி தான் நம்ம இது கில்டு பேர் வைக்கலான் இருக்கோம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, நெக்ஸ்ட்டு வந்து நீ வந்து ஜாயின் பண்ணுறது வந்து எப்படி விளாட போகிறீங்கன்னா, ரூம் மேட்ச்சில் 3v3 தான் விளாட போகிறீங்க. 3v3ல் அந்த ஃபஸ்ட்டு 3 டீம் அந்த 3 பேர் ஜெயிப்பாங்கள்ல, அந்த 3 பேர் தான் வந்து ஃபைனலாக செலக்ட் ஆகிறது. அந்த 3 பேர் தான் வந்து வருவாங்க. இன்னும் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஸ்லாட் ஃப்ரீயாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது 19 மெம்பர்ஸ் இருக்காங்க. நம்ம 35 மெம்பர்ஸ் வேணும். அதுக்கு வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து 16 மெம்பர்ஸ் வேணும். 16 மெம்பர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி தான் இப்போ எடுப்போம். 3-3 வந்து செலக்ட் பண்ணிட்டு கடைசியாக வந்து கடைசி 1v1 போயிட்டு வந்துக்கலாம். யார் இருந்தாலும் வாங்க, பிரச்சனை இல்லை. யார் இருந்தாலும் வந்துட்டு கொஞ்சம் புஷ் பண்ணி மட்டும் கொடுங்க, அவ்வளோதான். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள்.